அனைவருக்கும் வணக்கம். ஏசி மேக்ஸ் 10ஆம் வகுப்பு நிகழ்தகவல் பார்க்குறோம். பயிற்சி 8.3 கேள்வி பாருங்கள், 7வது கேள்வி. இரண்டு சீரான பகடைகள் ஒரே நேரத்தில் ஊட்டப்படுகிறது. அப்போ ஊட்டப்பட்டால் இந்த 4 கேள்விக்கான பதில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு பகடைனா 6 இருக்கும், 6 பக்கம் இருக்கும். 2 பகடைனா 6 6 36 வந்துடும். 3 பகடைனா 32 6 பெருக்குங்க. 2 பகடையில் 6 36 1, 1 1, 2 1, 3 எழுதும் போது மொத்தம் n(s) 36 எடுத்து எழுதிடும். இது கூறுவேலி சாம்பிள் பேஸ் கண்டுபிடிச்சிட்டோம் n(s). இப்போ முதல் கேள்வி பாருங்கள். 2 பகடைகளிலும் ஒரே முக மதிப்பு கிடைக்க. நான் திருப்பி அந்த கூறுவேலியிலேருந்து ஒரு கோடு போட்டு, நீங்கள் பென்சிலில் கோடு போட்டு எழுதுங்க. 1, 1 2, 2 2 பகடையிலையும் ஒரே முகமாக இருக்கணும். 4, 4 5, 5 6, 6 இதுதான் 2 பகடையிலும் ஒரே முக மதிப்பு கிடைக்கக்கூடிய மதிப்பு. இதுதான் மொத்தம் எத்தனை இருக்குது n(a) அப்படின்னா அதில் மொத்தம் 6 உறுப்புகள் இருக்குது. அப்போ n(s) தெரியும் 36. இப்போ P(a) n(a) n(s) ஃபார்முலா இது நிகழ்தகவுக்கு. அப்போ n(a) எவ்வளோ? 6. அதே கலரில் எழுதுகிறோம் பாருங்கள். n(s) எவ்வளோ? 36. இதை வகுத்துறோம். ஒவ்வொரு 6 6 36 எத்தனை 6 இருக்கும்? 6 6 6 6 36 6 ஒரு 6 வாட்டி இருக்கும். அப்போ P(a) 1/6 1/6. இதுதான் முதல் கேள்விக்கான நிகழ்தகவு 1/6. அடுத்தது 2வது கேள்வி பாருங்கள். முக மதிப்புகளின் பெருக்கல் பண்ண பகா எண்ணாக கிடைக்க. இப்போ பகா எண்ணா ஃபஸ்ட் நமக்கு பகா எண்கள் 2, பிரைம் நம்பர் 2, 3, 4 2, 3, 5, 7, 11, 13 போயினே இருக்குது. இது பாருங்க, இதுதான் பகா எண்கள். இப்போ பெருக்குனா பாருங்கள், 1 1 பெருக்குனா 1 தான் வரும். 1 பகா எண் கிடையாது. இப்போ பெருக்கில் போகிறோம் பாருங்கள், அது எல்லாமே பகா எண்கள். 2 பெருக்கல் 1 2, அப்போ 3 பெருக்கல் 1 3, 5 பெருக்கல் 1 5. அப்போ இது எல்லாமே பெருக்கல்ல வரக்கூடிய பகா எண்கள்னு அர்த்தம். இப்போ ப்ளூ கலரில் அன்லைன் பண்ணுற பாருங்கள், இது எல்லாம் பெருக்குனா வரக்கூடியது. நீங்கள் பென்சிலில் உங்கள் சாம்பிள் பேஸில் போட்டுங்க இதோட பெருக்கல்ல. அப்போ B என்ற கணம் எடுத்து வரும். 1, 2 1, 3 எல்லாத்தையும் வரும். அப்போ n(b) எவ்வளோ இருக்குது மொத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 உறுப்பு இருக்குது மொத்தம். இப்போ n(s) தெரியும், கூறுவேலி 36ன்னு தெரியும். இப்போ ஃபார்முலா P(b) n(b) இங்கே B போட்டால் B போடணும், E போட்டால் ஈன்னு போடணும். n(b) n(s)ன்னு எழுதணும். அப்போ ஃபார்முலா இது. n(b)க்குனா வேல்யூ 6 இருக்குது. அதே கலரில் அந்த கலரில் எழுதுறேன் பாருங்கள். n(s) எவ்வளோ? 36. அதே தான் திரும்பி ஓர் 6 6 6 6 36. அப்போ 6 முறை இருக்குன்னு அர்த்தம். அப்போ P(b) 1/6ன்னு அர்த்தம். 1/6. இதுதான் P(b) நிகழ்தகவு 2வது கேள்விக்கானது. முக மதிப்பை பெருக்கல் பண்ண பகா எண்ணு கிடைக்க. இப்போ எனக்கு 3வது கேள்வி பாருங்கள். முக மதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணு கிடைக்க. இப்போ கூட்டினா பகா எண் வரணும். அப்போ பகா எண்கள்லாம் என்ன? ஃபஸ்ட்டு 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 டாட் போயிருக்கு. தான் பகா எண்கள். இப்போ முக மதிப்பு கூட்டுற பாருங்க. 1 1 கூட்டினா 1 கூட்டல் 1 என்ன வரும்? அப்போ எனக்குன்னா ஒரு 2 வரும். 1 கூட்டல் 2 3 வரும். அதுபோல் எதெல்லாம் கூட்டுறோமோ அதெல்லாம் 2 3 5 7 11 வரத்தில் அந்த கூட்டல் எழுதுறோம் பாருங்கள். அதெல்லாம் கூட்டி பாருங்கள் நீங்களே. இதெல்லாம் பென்சிலில் போட்டு பாருங்கள். நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதும் போது கூறுவேலியில் பென்சிலில் போட்டு அழிச்சிட்டு எழுதலாம் நீங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ இது போல் கூட்டலில் எந்த நம்பர்லாம் கூட்டினா அந்த பகா எண்கள் வரும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பகா எண்கள் தெரிஞ்சுக்கணும். பகா எண்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருங்க, ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்குங்க. பகா எண்கள் தெரிஞ்சால் தான் அந்த கணக்கு செய்ய முடியும். அப்போ இது எல்லாமே கூட்டினா வரக்கூடிய பகா எண்கள். போன முறை பெருக்கல், இந்த முறை கூட்டு வரக்கூடியது. கூட்டி வரக்கூடிய எண்கள்லாம் பகா எண்கள். அப்போ அன்லைன் பண்ண வர பாருங்கள், அப்படியே கீழே நேராக வருது பாருங்கள். அப்படியே இது எல்லாமே கூட்டினா வரக்கூடிய பகா எண்கள். அதான் 2 3 5 7 11 வரைக்கும் தான் வரும். 13லாம் வராது. ஏன்னா 6 6 கூட்ட 12 போயிடும், அதெல்லாம் வராது. அப்போது இது வரைக்கும் இருக்குது. மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது? எத்தனை வரும்? இது C என்ற கணம் எத்தனை வரும்? 1, 1 1, 2லாம் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா n(c) மொத்தம் 15 உறுப்புகள் இருக்குது இதில். அப்போ n(s) தெரியும், கூறுவேலி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் 36 ஒரே கலரில் எழுதினு வரும். அப்போ P(c) n(c)
டிவைட் பை என் ஆஃப் எஸ்ன்னு வரணும். அப்போ என் ஆஃப் சிக்குன்னா வேல்யூ 15 போட்டுடும். அப்போது இதை வகுத்துடும். 3 5 15 3 பட்டில் 12 3 36. அப்போ 5/12. அப்போ பி ஆஃப் சி ஈக்குவல் டு 5/12. இது ஒன்று நிகழ்த்தகவு. 3வது கேள்விக்கான நிகழ்த்தகவு. இப்போ 4வது கேள்வி பாருங்கள். முக மதிப்புகளின் கூடுதல் 1ஆக இருக்க. இப்போ இதான் கூறுவேலி. இதில் கூட்டினா 1 வரணும். 1 கூட்டினா 1 வருமானா 1 கூட்டினா 2 வருது. அப்போ அங்கேயே அடிபட்டு போச்சு, தப்பு வராது. அப்போ முக மதிப்பின் கூடுதல் 1ஆக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கூட்டினா வராது. அப்போ டி வந்து நிறுத்தணும். செட்டு எம்டி செட்டு. அப்போ என் ஆஃப் டி வந்து 0. பி ஆஃப் டி ஈக்குவல் டு என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ் ஃபார்முலா. அப்போது என் ஆஃப் எஸ் எழுதிடும். அப்போ என் ஆஃப் டி எவ்வளோ 0. 0/36ன்னு வரும். 36/0 வகுத்தா எந்த நம்பர் போய் 0 வகுத்தாலும் 0 தான். அதனால் பி ஆஃப் டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். 4வது கேள்விக்கானது. இந்த கணக்கு உங்களுக்கு எப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்.